வணக்கம். ஓஷோ உலகம். மனிதன் ஆணவம் பிடித்தவனாக உலகில் இருக்கக்கூடாது, தலைக்கணம் உள்ளவனாக இருக்கக்கூடாது, ப்ரௌட்னஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட நிலையில் மனிதன் இருக்கக்கூடாது. இதை விளக்குவதற்காக ஓஷோ தன் நூலில் ஒரு உயர்ந்த விஷயத்தின் மூலமாக இதை சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ நம்ம பொதுவாக நம்ம சுவாசிக்கிறோம்ல, சுவாசிக்காமல் நம்மளால் இருக்க முடியுமா? நம்ம சுவாசிக்கிறோம், மூச்சை இழுக்கிறோம். மூச்சை இழுத்த உடனே மூச்சு அப்படியே நாசி துவாரத்தின் வழியாக உள்ளே நுழைந்து அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணி போகும்போது நம்ம அதனால் உயிர் வாழ்கிறோம் சுவாசிப்பதன் மூலம். சுவாசிக்கிறது மட்டும் இல்லை, உள்ளே இழுப்பது, அது பிறகு சுவாசித்த காற்றை வெளியே விடுவது. அப்படி உள்ளே இழுக்கிறது இன்ஹேலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வெளியே விடுறது எக்ஸ்ஹேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இழுத்து வெளியே விடுவது அப்படின்னு. உள்ளே ஆக்சிஜனை, பிராணவாயு உள்ளே இழுத்து வெளியே கார்பன் டை ஆக்சைடு, வெளியே CO2 வெளியே அனுப்புவது. O2 அதுதான் ஆக்சிஜன், அதை உள்ளே இழுப்பது. இது அறிவியல் ரீதியாக ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவது, அறிவியல் ரீதியான விஷயம். இப்போ நம்ம உள்ளே காற்றை நுழைய வர செய்து சுவாசித்த காற்றை வெளியே அனுப்புவது. இது இப்போ நீங்கள் இதை ஆக்சுவலாக நீங்களாக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே வெளியே இழுக்கணும் அப்படின்றக்காக இழுத்து அப்படியே வெளியே விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய இதுலேயே இதுலேயே கண்ட்ரோல்லே அது கிடையாது. ஆக்சுவலாக இயல்பாகவே அது நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அது மூச்சு விடுவதும் மூச்சு வெளியே விடுறதும் அதுவாக நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த காற்றெல்லாம் உள்ளே இழுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் நிறுத்தி வைங்கப்பாங்க. எவ்வளோ நேரம் நிறுத்தி வச்சுருவீங்க? ஒரே ஒரு செகண்ட் வேணால் நிறுத்தி வைக்க முடியுமா? ஒரு நிமிஷம் வேணால் நிறுத்தி வைக்க, அதிகபட்சம். காற்றை நான் சுவாசிக்காமல் நான் இருப்பேன். நான் ஏன் காற்றை இழுக்கணும்? நான் காற்றை இழுக்க மாட்டேன். காற்றை என்னால் இழுக்காமல் இருக்க முடியுமே அப்படின்னு நான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறேன், நிறுத்தி வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வை. எவ்வளோ நேரம் நிறுத்தி வைப்பேன்? ஒரு நிமிஷத்துக்கு மேலே முடியாதுயா உன்னால். சரி, அதே மாதிரி நீ வெளியே வரக்கூடிய காற்றை ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வைக்க முடியுமா? வெளியில் வரக்கூடாது நான் சொல்கிறேன், உள்ளே ஏறு, வெளியே வராமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் இதெல்லாம் உன் கண்ட்ரோல்லே கிடையாது, உன் இதிலே கிடையாது, உன் கண்ட்ரோல்லே உன் கட்டுப்பாட்டிலே கிடையாது. காற்றெல்லாம் கிடையாது. அது அனிச்சை செயல் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, தன்னிச்சையாகவே அது நடந்துக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக இந்த உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய உலகம் இயங்கிட்டு இருக்கிறதும், உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இயங்கிட்டு இருக்கிறதும், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் விலங்குகளும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் இதில் இருக்கக்கூடிய பிராணிகளும் பறவைகளும் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றது வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லாமே உயிர்ப்புடன் இருக்குது. அப்படியே உலகமே உயிரினங்களால் நிறைக்கப்பட்டு ஆனந்தமயமாக இருக்கிறது. அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன? காரணம் இந்த சுவாசித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, காற்றை உள்ளே இழுப்பதும் காற்றை வெளியே விடுவதும் அப்படின்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் இயல்பாகவே நடந்து கொண்டே இருக்கிறது, யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் அப்படின்னு. இது பிரபஞ்சத்தினுடைய நியதி, பிரபஞ்சத்தினுடைய விதி, அது நடந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான், யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. அதனால் இப்போ நீ நினச்சா சுவாசிக்கிறத நிறுத்த முடியாது. வெளியே வரக்கூடிய காற்றை உன்னால் ஸ்டாப் பண்ணி வெளியே வர விடாமல் ஸ்டாப் பண்ணி வைக்கவும் முடியாது. அதுவும் இதெல்லாம் உன் கண்ட்ரோல் இதிலே கிடையாது. அதனால் என்னென்னா, நீ ஆணவம் பிடித்த மனிதன், என்னால் எதுவுமே முடியும், என்னால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த காரியத்தை உன்னால் முடியாதுல்ல. பிறகு என்ன ஆணவம்? நீ என்ன பெரிய ஹெட் வெயிட்டில் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிற? என்ன நீ பந்தாவாக சொல்லிக்கிட்டு கிடக்கிற? என்ன அகங்காரத்தில் உழவிக்கிட்டு இருக்க? என்ன திமிரில் நீ பேசிக்கிட்டு இருக்க? என்னால் முடியாத உலகத்திலே ஒன்றுமே கிடையாது, நான் நினச்சா எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு. எதை வேணாலும் செய்யலாம் முடியாது. உன்னால் சில விஷயங்கள் மட்டும்தான் செய்ய முடியும், எல்லா விஷயங்களும் செய்ய முடியாது. உன்னால் செய்ய முடியாத விஷயங்கள் உலகத்தில் லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் உன்னால் செய்யவே முடியாது. அது பிரபஞ்சத்தால் மட்டுமே முடியும், பிரபஞ்ச சக்தியால் இயக்கப்படக்கூடிய விஷயங்கள். அது எல்லாமே அதெல்லாம் உன்னுடைய இதிலேயே கிடையாது. அது முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தினுடைய கண்ட்ரோலில், பிரபஞ்சத்தினுடைய விதியின்படி, பிரபஞ்சத்தினுடைய கட்டளைப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் இது எல்லாமே அப்படின்றது. அது முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். அதனால் எப்படின்னா, இதை ஓஷோ இதை தன்னுடைய நூலில் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, இந்த மூச்சை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, கிட்டத்தட்ட புல் வளர்வதை போல் அவர் சொல்கிறது. புல் வளர்வதை போல் புல் இருக்குது, புல்லை கொண்டு போய் நம்ம புல் அப்படியே எங்கே பார்த்தாலும் புல் வளர்ந்து கிடக்குதுல, புல் நம்ம விதை வச்சு அந்த புல்லை வளர்த்துமா? நம்ம விதையெல்லாம் ஒன்று எங்கேயும் வைக்கலையே. புல் அதாக தானே வளருது. அது தானாகவே வளர்கிறது, தானாகவே முளைக்கிறது, தானாகவே வளர்கிறது, தானாகவே காற்றில் ஆடுகிறது, அசைகிறது, ஆனந்த நடனம் புரிகிறது புல் அப்படின்றதான் உண்மை. அதனால் இன்னும் சொல்லப்போனால் ஒரு புத்தகம், ஓஷோனுடைய புத்தகத்துக்கு தலைப்பே அது தானாகவே வளர்கிறது, புல் தானாகவே வளர்கிறது அப்படின்றது புத்தகத்தினுடைய தலைப்பே. அந்த புத்தகத்துக்கே அந்த தலைப்பு ஓஷோ அந்த தலைப்பை வச்சிட்டாரு, புல் தானாகவே வளர்கிறது. அது மாதிரி தான் புல் தானாகவே எப்படி வளர்கிறதோ அதே போல்
மூச்சு காற்று தானாகவே உள்ளே நுழைகிறது, தானாகவே வெளியே வருகிறது, யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மால் அனைத்தையும் முடியும், நம்மால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ள நினைக்காதீங்க. உங்களால் முடியாத விஷயங்கள் உலகத்தில் லட்சக்கணக்கில் இருக்கின்றன. அதுக்கு உதாரணத்தை கூற வேண்டும் அப்படின்றக்காக தான் ஓஷோ வந்து இந்த காற்று உள்ளே நுழைவது, காற்று வெளியே வரக்கூடியது அப்படின்ற அந்த விஷயத்தை உதாரணமாக காட்டி, மனிதன் வந்து அந்த அளவிற்கு ஆனந்தம் நிலையில் இருக்க வேண்டும் என்றால் ஆணவம் பிடித்த மனிதனாக இருக்கக்கூடாது அப்படின்றது. ஆணவம் பிடித்த மனிதனாக இல்லாமல் ஆனந்த கடலில் திளைத்திருக்கக்கூடிய சந்தோஷமான மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவன் செய்ய வேண்டியது தன்னுடைய தலைக்கணத்தை, தன்னுடைய இருமாப்பை, தன்னுடைய அகங்காரத்தை, தன்னுடைய ஆணவ சிந்தனைகளை முழுமையாக நீக்க வேண்டும். அப்படி நீக்கினால் மட்டுமே அவன் சந்தோஷமான, மகிழ்ச்சி அடையக்கூடிய, உற்சாகத்தில் இருக்கக்கூடிய மனிதனாக இருப்பான் அப்படின்றத ஓஷோ சொல்லியிருக்காரு. ஓஷோ அந்த கூறிய அந்த அருமையான விஷயம், பயனுள்ள விஷயம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டதுனால உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நான் இங்கு பகிர்ந்து கொள்கிறேன்.